பேக் டு பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு மண்டேக்கான ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அழுதுட்டு இருக்கிறதும் நம்ம ஜாக்லின் பேசுறதையும் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ என்ன எப்போ நடந்தது இந்த விஷயம்னா, காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டிங்க. மார்னிங் ஆக்டிவிட்டியில் யாரெல்லாம் பிஆர் செட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கா அப்படின்றதுக்கான ஆக்டிவிட்டியில் இவங்க எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யாவை காயப்படுத்தினதுக்காக தான் சௌந்தர்யா அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி பிக் பாஸ் கொடுக்குறாரு. யாரெல்லாம் பிஆர் வெளியே செட் பண்ணிட்டு வந்து உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் எழுந்து சொல்லும்போது முத்து சொல்லுவான், ஆமாம் எனக்கு நான் டே ஒன்லேருந்தே பார்த்துக்கிறேன், இவளுக்கு வந்து நிறைய அப்ளாஸ் வருது, எப்படி வரும் அப்படி பார்த்தா இவங்க 100% பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், இதில் என்னென்னா அவங்க தான் சாட்சனான்றவங்க தீர்க்க தரிசி இல்லையா, அந்த அம்மா ஒரே நாளில் போயிட்டு பிக் பாஸே கரைச்சி குடித்தவங்க. அந்த அம்மா சொன்னாங்களா ஒரு 2வது நாளே அவங்களுக்கு ரொம்ப அப்ளாஸ் வருது, அவங்க வெளியே செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு. யார் செட் பண்ணாமல் வந்திருக்கீங்க உங்களை மனசாட்சி தான் நீங்க சொல்லுங்க. சௌந்தர்யாக்கு அப்ளாஸ் வருதுன்னா அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தினமுமே அவங்க இன்ஸ்டால ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அதனால ஒரு நாள்ல போயிட்டு வந்த சாஞ்சனா சொன்னதை வச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, அவங்க வந்து பிஆர் செட் பண்ண எல்லாருமே தாங்க பிஆர் செட் பண்ணி. அதுதாங்க சிம்பிளா சொன்னாலும் பாத்துங்க. இப்போ அருண் பிரசாத் அப்படி இருக்காருன்னா, அருண் பிரசாத் உடைய ஃபியான்சி யார் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இப்போ லாஸ்ட் 7 சீசன் டைட்டில் வின்னர். ஸோ அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் அருணுக்கு வரலாம். ஸோ அப்போ அருணுடைய பிஆர் சொல்லலாமா அவங்கள. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறார். முத்துக்குமார் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டவுனா வரும்போது என்ன பண்ணாங்க, விஜய் சேதுபதி சார் திட்டும் போதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அவரை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அவருக்கான விஷயங்கள்லாம் ஏற்கனவே அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தது, அப்புறம் பட்டிமன்றத்தில் பேசுறதெல்லாம் எடுத்து போட்டாங்க. ஸோ அப்போ முத்து பிஆர் டீம் வச்சிருக்காரு, இதை ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஒரு டிவி சீரியல் நடிகை, அவளுக்கும் பிஆர் டீம் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தாங்க சௌந்தர்யா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஃப்ரெண்டு ஃபியான்சி என்ன வேணா சொல்லிக்கலாம். விஷ்ணு தான். விஷ்ணு வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து சரியான என்டர்டெய்னருங்க. அவரு அவ்வளோ என்டர்டெயின் மாயாவையும் பூர்ணிமாவையும் ஓட விட்ட ஆளுன்னு யாரு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் தாங்க. டிடிஎஃப் ஃபினாலில் ஃபர்ஸ்ட் அவன் தான் உள்ள வருவான். ஸோ அப்போ அவனுடைய ஃபாலோவர்ஸும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வச்சுன்னு தான் வந்திருக்கிறாங்க. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்லாம் பேச தகுதியே கிடையாது. ஜாக்லின் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக இருக்குது விஜய் டிவியில். கலக்க போவது யார், அந்த சீரியல் இந்த சீரியல் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட டே 1 ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகி நாமினேஷன் ஆகினே இருக்கும், ஆனால் சேவ் ஆகினே இருக்கும். அப்போ பிஆர் லாமியா வரும் ஜாக்லினுக்கு. ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து சொன்னது யாருன்னா சௌந்தர்யா, அடுத்தது வந்து அருண், அடுத்தது முத்துக்குமார். ஸோ இப்படி தான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இவங்க என்னன்னா எல்லாருமே சொன்ன விதங்கள் வேறமா இருக்குது. ஆனால் முத்துக்குமார் சொன்னதும் ஜாக்லின் சொன்னதும் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது மனசை காயப்படுத்துகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரயான் கூட சொன்னார். ரயான் எவ்வளோ டீசெண்டாக சொன்னார்னா, அவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிஆர் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கிளாப்ஸ் வருது, அவங்கள ரசிக்கிறாங்க மக்கள். ஸோ அதனால் அவங்க வந்து பிஆரும் செட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஏதோ ஒன்று உள்ள பண்ணுறதுனால தான் மக்கள் அதை தெரியப்படுத்திக்கிறாங்க. அதையே வந்து இவங்களுக்குலாம் பதில் தர மாதிரி சௌந்தர்யா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எல்லாருமே பிஆர் செட் பண்ணாமல் யாரும் வர முடியாது, எல்லாருக்குமே இருக்கலாம், ஆனால் வந்து நான் ஸ்ட்ராங்காக அலைன்ஸ் பண்ணது வந்து என்னோட மக்கள் தான். மக்கள் வந்து என்னை பார்த்துனா ஏதோ ஒன்று உள்ளே செய்கிறல்ல, அதை என் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, ரசித்து அவங்களே எனக்கு பிஆராக இருந்துட்டு போகலாம், ஏன்னா அவங்க தானே எனக்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல எல்லாரோட மூக்கையும் உடைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரயன் ஏற்கனவே பேசிட்டு போயிடுவான், மறுபடியும் எழுந்து பேசுவான். ஏன்னா அவன் வைல்டு கார்டு என்ட்ரி இல்லையா, அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களாம். அவன் சொல்லுவான், எனக்கு நான் உள்ளே இருக்கிற விஷயம் பேசக்கூடாது, 4 வாரங்களாக நான் பேசாமல் இருக்கணும், அது நடந்ததை பேசக்கூடாதுன்னும் போது முத்துக்குமார் 100% பிஆரோட தான் வந்திருக்கிறாரு. அதை வந்து அங்கே வந்து ஆணித்தனமாக பதிவிடுவான். ஸோ அவன் அடையாளப்படுத்தி காமிச்சது ரயான் தான். ரயானுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரயான் உள்ளே வந்த பிறகு தான் முத்துக்குமார் ஜாக்லினோட நிஜ உருவங்கள்லாம் நிறைய பேருக்கு வெளிச்சத்துக்கு வந்தது, தெரிய வந்தது. இதில் என்ன விஷயம்னா, அந்த முத்துக்குமாருடைய நல்ல விஷயங்களை வண்டி வந்து இங்கே போடுறாங்களே கண்டி, அவன் பண்ண தவறுகளை வந்து மறைக்கப்படுது முத்துக்குமார் பிஆர். ஆனால் சௌந்தர்யா வந்து நல்லதும் சரி கெட்டதும் சரி எது பண்ணாலும் அப்படியே போடுறாங்க. ஸோ எது உண்மை நீங்களே தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் ஒரு ரியல் ரா பர்சனாக தான் நம்ம வந்து சௌந்தர்யாவை பார்க்குறோம். இதில் ஜாக்லின் சொன்னது
எப்படின்னா இவ வந்து ஒரு தப்பு பண்றா, அந்த தப்பை மறைச்சிட்டு அவரோட கியூட்னஸ் வந்து ஓவர்லோடடா ஆகும்போது இது மறைக்கப்படுது. அதான் சின்ன கோடு வந்து பெரிய கோடு போட்டு மறைச்சிருவாங்க. ஆமா, இது முத்துக்குமாருக்கு சொல்லுமா நீ முத்துக்குமாருக்கு சொல்லிக்கலாம். ஜாக்லின் வந்து அவங்களுக்காகவே இந்த விஷயத்த சொல்லிக்கலான்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் தான் பிஆரை செட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு வெறும் இந்த நியாயங்கள் சொல்லுவாங்கல்ல, ஊர் நியாயங்கள் பேசுவாங்கல்ல, அது மாதிரி ஊர் நியாயம் பேசுகிற மாதிரி தான் அந்த உள்ள வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஊர் நியாயம் பேசுகிறவங்க வந்து தன் தவறை பற்றி சொல்லவே மாட்டாங்க, எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான முத்துக்குமாரும் ஜாக்லினும் சௌந்தர்யாவை பிஆர் செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமோ இல்லை, அது ஏற்றுக்கிறதுக்கு மக்களும் தயாரா இல்லைன்றது ஜாக்லின். அப்படி பாருங்க, இப்போ தீபக் கொடுத்தா எவ்வளோ வருஷமா டிவி சீரியல் இருக்காரு, அவர் கொடுத்தா பிஆர் செட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே செட் பண்ணி தாங்க வருவாங்க. அது ஏன்னா ஒரு 4 சீசனுக்கு முன்னாடி வரையும் கிடையாதுங்க. 4 சீசனுக்கு அப்புறம் எல்லாமே செட் பண்ணி உள்ளே வச்சு விளையாடுறாங்க. ஆனால் இதை நீங்கள் கடந்த சீசன்லாம் பாருங்க, ஆரிக்கெலாம் என்ன ஒரு மனுஷன், அவனை மாதிரிலாம் கிட்ட வரவே முடியாதுங்க. ஆரிக்கெல்லாம் வந்து கிட்ட வர முடியாது, அசீம் அவன் கிட்டலாம் வர முடியாது. எவ்வளோ பேர் எவ்வளோ வரும், ரொம்ப டஃப் கொடுத்தவங்க. ஸோ சௌந்தர்யாவும் அவ்வளவு டஃப் இல்லை, பொண்ணா இருக்கிறதுனால ஓரளவுக்கு இவங்க என்ன சொல்றது, கொஞ்சம் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்து தப்பிச்சு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க யாரையும் எதிர்த்தோ இவங்களால பேச முடியல. ஸோ ஏன்னா இந்த 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, முத்துக்குமார் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களாம் மேனிப்புலேட்டிவ் பண்ணி தன் வசம் வச்சுக்கிறனால சௌந்தர்யா மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியே இருந்தது. அவங்களுக்கு யாரும் சரியான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமே இல்லாமல் இருந்துச்சு உள்ள. ரயான் ஆனால் சூப்பரான ஒரு சப்போர்ட், சூப்பரான ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா அழகாக தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது வெளியில் காமிச்சிக்கல, 2 பேருமே எலியும் பூனையும் மாதிரி பேசிக்கிறாங்க. பட் வந்து நல்ல ஃப்ரெண்டுங்க. இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறப்பெல்லாம் ரயான் நிற்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சதையும் மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சதையுமே கிச்சன் டீமு அதுன்னு பிரிக்கிறாங்க. கிச்சன் டீமில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், பவித்ரா, இவங்க ரயான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே பெரிய புனிதமாக அப்படியே இதுவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஜாக்லின். அப்போல்லாம் நம்மலாம் என்னடா பண்ணுறது, இவங்கெல்லாம் இப்படி பண்ணால் நம்மலாம் என்ன பண்ணுறது, நடிப்பு நான் பார்த்து நிற்கிற மாதிரி ஒன்று இந்த ஜாக்லின். அதனால் நீ ரொம்ப இங்கே எங்களுக்கு வேணாம், பாரத்தை தூக்கி வைக்க முடியல, அதனால் இந்த வாரம் நீ வெளியே வந்துடு, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இன்னும் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை நீ சொல்கிறது தப்பு ஜாக்லின், நீ வந்து பிஆர் டீமை வந்து அவங்க செட் பண்ண மாதிரியே சொல்கிற, எல்லாருமே செட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் செட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து உள்ள ஒன்று பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மக்களோட ஆதரவு நிறைய இருக்குது, மக்கள் அதை ரசிக்கிறதுனால தான் சௌந்தர்யா வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பேசின ஒரு நெகட்டிவான விஷயத்த உடச்சி விட்டு அவங்க மூக்கையும் அந்த இடத்துல உடச்சி சௌந்தர்யாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்து உண்மை விளம்பின்னு கூட பேர் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயத்தில் ரயானுக்கு சரியாக பேச தெரியலன்னா கூட கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசிடுறாரு. அது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது சௌந்தர்யாவுக்கு. ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.